மகிழ்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இன்னொரு வெரைட்டி ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேர் வந்து இன்னைக்கு நம்ம வைக்க போற வெரைட்டி ரைஸ் கேரட் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் கொஞ்சோண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். புதினா கொஞ்சம், 2 கேரட்டை துருவி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தண்ணி தேவையான அளவு. இதான் தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கூட வந்து நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து நான் கீத்தா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 2 கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் கேரட்டாக தான் துருவி வச்சிருக்கேன். சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து பொடி பொடியாக நறுக்குன புதினா இலைகளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எல்லாம் வதங்கின பிறகு இது கூட வந்து நான் 1 கப் பாஸ்மதி அரிசி நல்லா 20 நிமிஷத்துக்கு மேலே நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்து அரிசி மற்ற நம்ம இந்த கேரட், வெங்காயம் எல்லாத்துக்கூடயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சு போடுறதுனால 1.5 கப் வந்து சரியா தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்நேரம் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து செக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிரும். ஒரு விசில் வந்து நான் மிதமான சூட்டில் வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ மிதமான சூட்டில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தா நம்ம கேரட் ரைஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துக்கிறேன். மேலே சேர்த்து இதை கலந்து விட்டு இறக்கி சர்வ் பண்ணால் ரெடி ஆயிரும் நம்மளோட கேரட் ரைஸ். நல்லா உடையாமல் வர்றதுக்காக சைட்லேருந்து நல்லா எடுத்து இந்த தேங்காய் துருவலோட கொஞ்சம் லேஸாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சிக்கன் ஃப்ரை இல்லை ப்ரான் வறுவல் இல்லை நீங்கள் மட்டன் வறுவல் அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மகிழ்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye. Take care.